ஒரே ஒரு வார்த்தை உலகத்தையே தலைகீழா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு திருக்குறளோட தூது அதிகாரத்திலிருந்து அதான் பார்க்க போறோம். சரி சொல்லுங்க. உண்மையான சிறந்த ஒரு தலைவர்னா யாரு? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. எப்ப பேசணும், எங்க பேசணும், என்ன பேசணும்னு சரியா தெரிஞ்சவர் தான் உண்மையான தலைவர்னு இந்த குறள் ரொம்ப அழகா சொல்லுது. இத ஒரு சூப்பர் கதையோட பாப்போம். ஒரு அழகான காட்டுல சின்ன சின்ன பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா பாருங்க, திடீர்னு ஒரு பெரிய கழுகு செம்ம கோவத்தோட அந்த இடத்துக்கு வந்துச்சு. மொத்த அமைதியும் போச்சு. வந்த வேகத்துல அந்த கழுகு எல்லா பறவைகளையும் மூர்க்கமா தாக்க ஆரம்பிச்சது. காட்டுல ஒரே பயம், ஒரே பதற்றம். அந்த பயங்கரமான நேரத்துல ஒரு சின்ன குருவி தன் பயத்தை எல்லாம் ஓரங்கட்டிட்டு ரொம்ப தைரியமா ஒரு பெரிய முடிவு பண்ணுச்சு. இது சரிப்பட்டு வராது, நானே நேரா போய் பேச போறேன் அப்படின்னு அந்த குருவி ரொம்ப உறுதியா கிளம்புச்சு. திருக்குறள் சொல்ற அதே 3 விஷயம்தான். சரியான நேரம், சரியான இடம், அளவான வார்த்தைகள். குருவி இதத்தான் பின்பற்றுச்சு. கழுகு கிட்ட போன குருவி, ஐயா, நீங்க தான் இந்த காட்டிலேயே ரொம்ப வலிமையானவர் அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேச ஆரம்பிச்சுது. ஆனா அந்த பலத்தை அழிக்காம பாதுகாக்க பயன்படுத்தினா எல்லாரும் உங்கள ரொம்ப மதிப்பாங்க அப்படின்னு நச்சுன்னு சொல்லுச்சு. அந்த சரியான வார்த்தைகள் அவ்வளோ பெரிய கழுகோட கோபத்தையே அப்படியே உருக்கிடுச்சு தெரியுமா? அதான் வார்த்தைகளோட மேஜிக். கழுகு கோபத்தை விட்டுடுச்சு. திரும்பவும் அந்த காட்டுல சூரியன் பளிச்சுன்னு உதிக்க எல்லா பறவைகளும் மறுபடியும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ தொடங்குச்சுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? வார்த்தைகள் கண்டிப்பா வாளை விட ரொம்ப கூர்மையானவை. அது மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். இன்னைக்கு உங்க வார்த்தைகள் யார் வாழ்க்கையை மாத்த போகுது? இந்த விளக்கம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.